கோபி என்பவர் கடன் தொல்லை காரணமாக கேரள மாநிலத்தில் அவரும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஆசிட் குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோபி, அவரது மனைவி இந்திரா, மகன் ரஞ்சேஷ் ஆகியோர் ஆசிடை குடித்து தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு மகன் ராகேஷ் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் காசர்கோட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் ஆசிட் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். கோபி என்பவர் கடன் தொல்லையால் தனது மனைவி, மகன்களுடன் ஆசிட் குடித்து தற்கொலை செய்திருக்கிறார். இதில் ஒரே ஒரு மகன் மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கேரள மாநிலம் காசர்கோடு அம்பலத்தாரா பகுதியில் உள்ள பரக்கல பகுதியைச் சேர்ந்தவர் கோபி. இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவருடைய மனைவி இந்திரா மற்றும் இவர்களுக்கு 2 மகன் உள்ளார். ஒரு மகன் பேரு ரஞ்சேஷ் மற்றும் ராகேஷ். இவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா 4 மணி அளவில் இவர்கள் வீட்டிலிருந்து சத்தம் கேட்டுள்ளது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்த பொழுது பாத்தீங்கன்னா 4 பேரும் ஆசிட் குடித்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். உடனடியாக இந்த 4 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில பாத்தீங்கன்னா கோபி மற்றும் அவருடைய மனைவி இந்திரா, ரஞ்சேஷ் இந்த 3 பேருமே உயிரிழந்தாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய இளைய மகனான ராகேஷ் மற்றும் தற்பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில பாத்தீங்கன்னா பரிகார மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த தற்கொலை குறித்து தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கடன் தொல்லை அதிகரித்ததால இந்த தற்கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த 4 பேரும் ஆசிட் குடித்ததால பாத்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம்.